அனைவருக்கும் வணக்கம். கற்க கசடற என்கிற ஐயன் வள்ளுவனின் வாக்குக்கிணங்க இத்தகைய காலகட்டத்தில் படிக்கின்ற அத்தனை மாணவர்களும் அதை பயன்படுத்தி கொண்டு கல்வியில் சிறந்து விளங்குகின்றனரா என்றால் இல்லை. இப்போ இருக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா, அவன் படிக்கிறான், என்ன படிக்கிறான், ஏது படிக்கிறானே தெரியல. ஒரு தமிழ் படிக்கிறானா, தமிழில் இருக்கிற இலக்கண குறிப்புகள், இலக்கணம் பற்றிய அறிவு இருப்பதில்லை. ஒரு ஆங்கிலம் படிக்கிற மாணவன் ஆங்கிலம் சம்பந்தப்பட்ட அடிப்படை கோட்பாடுகள் தெரியாமலே அதை படித்துவிட்டு முடித்துவிட்டு வருகிறான். கணிதம் படிக்கிற மாணவன் அதில் இருக்கிற சூத்திரங்கள் அதையும் முழுவதுமாக படித்து தேர்வதில்லை. அதே போன்று அறிவியல், சமூக அறிவியல், வணிகம், பொருளியல் போன்ற அனைத்து பாடத்துறைகளிலும் அவர்கள் படிக்கிறார்கள் என்றால் அதாவது யூஜி அண்டர் கிராஜுவேஷன் என்கிற தன்னுடைய கல்லூரி படிப்பிலேயே அது சம்பந்தப்பட்ட அடிப்படை அறிவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நமது குறிப்பிட்ட துறை தேர்ந்தெடுக்கும் பொழுதே அதை யூஜி அண்டர் கிராஜுவேஷன், பிஜி, போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படின்னு 1 by 1 நமக்கு அதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டெப்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரியாமலே ஏதோ காலேஜ் வந்தோம், ஏதோ படித்தோம், நமக்கும் ஒரு கிராஜுவேஷன் கிடச்சிச்சு, நம்மளும் ஒரு பட்டத்தை வாங்கிட்டோம், நம்ம பிஜி பண்ணணும், பிஹெச்டி பண்ணுறோம், எல்லாம் பண்ணாலும் அதற்கு நாம் தகுதி பெற்றவர்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நிறைய மாணவர்கள் படித்திருக்காங்க, படித்ததற்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என்கிற நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். ஆக நாம் படித்து கொண்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட துறைக்கு நாம் அறிவை வளர்த்து கொண்டால் மட்டுமே இப்போது இருக்கிற காலகட்டத்தில் நாம் அதை போட்டி போட்டு நமக்கான வேலை வாய்ப்புகளை பெற இயலும். எவன் ஒருவன் தான் படித்த படிப்பிற்கு வேலை கிடைக்கவில்லை, நான் படித்த படிப்பிற்கு ஊதியம் பத்தவில்லை என்று எண்ணுகிறானோ அல்லது என்று கூறுகிறானோ, அப்பொழுதே அவன் தன்னுடைய லைஃப்பில் ஃபெயிலியர் தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சார், நான் நல்லா படிச்சிட்டேன், நல்லா வேலை கிடைக்கும் தான் படித்தேன், அந்த துறை எடுத்தேன், வணிகம் எடுத்தேன், பொருளாதாரம் எடுத்தேன், கணிதம் எடுத்தேன், ஆங்கிலம் துறை எடுத்தேன், எனக்கு வேலை கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காரணம் என்ன? நீங்கள் அந்த துறையில் கை தேர்ந்தவர்களாக இருக்கிறீங்களா? தமிழ் எடுத்தால் தமிழ் துறையில் இருக்கிற அனைத்து வகையான இலக்கியம், இலக்கணம், செய்யுள் சுவைகளை உங்களால் உணர முடியுமா? உங்களால் சொல்ல முடிகிறதா? பாட முடிகிறதா? ஆங்கிலம் எடுத்தால் ஆங்கிலத்தில் இருக்கிற அனைத்து ஆல்ஃபபெட்ஸ் சம்பந்தப்பட்ட, கிராமட்டிக்கல் சம்பந்தப்பட்ட மற்றும் அதில் இருக்கிற அனைத்து விதமான கிராமர் பார்ட் எல்லாத்தையும் உங்களால் சொல்ல முடியுமா? கணிதம் இருந்தால் கணிதம் இருக்கிற இயற்கணிதமோ அல்லது வடிவியல் கணிதமோ அல்லது முக்கோணவியல் போன்ற குறிப்பிட்ட பாடத்தில் குறிப்பிட்ட தொகுதியில் உங்களால் முழுமை பெற முடிந்ததா? உங்களால் முழுமை பெற்றவர்களாக இருந்தால் நீங்கள் எந்த வேலைக்கும் நீங்கள் தகுதி பெற்றவர்களே. அதுபோன்று நமக்கு படிக்கும் பொழுதே ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். அது இல்லாததால் தான் நம்ம இன்றும் ஒருவருக்கு கீழே வேலைக்கு போகிறதுக்கு தயங்குறோம். முதலில் நான் கற்றுக்கொள்ள கற்றுக்கணும். முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும், பிறகு கற்றுத்தர வேண்டும். எவன் ஒருவன் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறானோ அவனே எல்லோருக்கும் கற்றுத்தருகிற ஒருவனாக உயர்வான். எவன் ஒருவன் தொண்டராக இருக்க தயாராக இருக்கிறானோ அவனே எதிர்காலத்தில் தலைவனாக மாறுகிறான். எவன் ஒருவன் மாணவனாக தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறானோ அவனே எதிர்காலத்தின் ஆசிரியராக மாறுவான். எனவேதான் இளைஞர்களே, நீங்கள் எந்த துறை தேர்ந்தெடுத்தாலும் சரி, நீங்கள் மருத்துவம், தொழில்நுட்பம், பொறியியல், அறிவியல், கலை, எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்லை, அதில் நீங்கள் கற்று தேர வேண்டும். அதில் கற்று தேர்ந்து அதில் இருக்கிற அடிப்படையான விடயங்களை நீங்கள் கற்று தேர்ந்தால் மட்டுமே எதிர்காலத்தில் நீங்கள்
ஒரு மிகச்சிறந்த ஆளுமை பெற்ற அல்லது அந்த குறிப்பிட்ட துறையினுடைய எக்ஸ்பர்ட்டாக உங்களால் மாற இயலும். எனவே தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் துறை எதுவானாலும் பரவாயில்லை, நீங்கள் மகிழ்ச்சியாக தேர்ந்தெடுங்கள், உங்கள் விருப்பத்திற்கேற்றாற்போல் தேர்ந்தெடுங்கள், அதிலும் நீங்கள் முழுமையாக கற்றுத்தேருங்கள். எனவே முழுமையான கல்வி உங்கள் மூளைக்கு சிறந்தது, அறிவார்ந்த கல்வி உங்களை ஆற்றலை வளர்க்க வல்லது. எனவே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பாடத்துறை எதுவானாலும் அதில் முழுமையாக கற்று தேர்ந்தார்கள் மட்டுமே உங்களால் எதிர்காலத்தில் எந்த துறையில் இருந்தாலும் அதில் நீங்கள் கீழ்நிலையிலிருந்து உயர்நிலை வரை உங்களால் அதில் இருக்கும் அத்தனை நுணுக்கங்களையும் உங்களால் கண்டறிய முடியும். கற்று தேர்ந்தால் மட்டுமே உங்களால் அத்துறையை மிகச்சிறப்பாக கையாள இயலும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.